அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ஒரு 500 காலி பணியிடங்கள் கொண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக. அதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 500க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பதவிகை, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதனால் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தாங்க, நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போஸ்ட் நேம். ஸ்கேல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெர்மனண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 500 காலி பணியிடங்கள் மொத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கேட்டகரி வைஸ் எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சிக்கு 75 காலி பணியிடங்கள், எஸ்டிக்கு 37 காலி இடங்கள், ஓபிசிக்கு 135 காலி இடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 50 காலி பணியிடங்கள், யூஆர் கேட்டகரிக்கு 203 காலி இடங்கள். ஆக மொத்தம் 500 காலி பணியிடங்கள் இந்த ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்கு அல்லது ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இது மாதிரி எதுலனாலும் கிரெடிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 22 வயதாகவும் அதிகபட்சம் 35 வயதுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதற்கான வயது தளர்வு கவர்மெண்ட் ரிசர்வ் கேட்டகரிஸ் கொடுக்குற மாதிரி வயது தளர்வும் உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நம்ம வயது தளர்வையும் இதில் பார்க்கலாம். இந்த ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வயது வரம்பு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, வயது தளர்வு இந்த கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூபிடிக்கு 10 வருடங்கள். அதில் பிடபிள்யூபிடியில் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருடங்கள், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருடங்கள், ஜென்ரல் மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கான சம்பளம் 64,820 93,960 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பதவிக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமுக்கு அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்குக்கு உங்களுக்கு வைக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சிலபஸ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 20 கொஸ்டின்ஸ்க்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 20 கொஸ்டின்ஸும், ரீசனிங் எபிலிட்டிக்கு 20 கொஸ்டின்ஸும், ப்ரொஃபஷ்னல் நாலேஜுக்கு 90 கொஸ்டின்ஸ், ஆக மொத்தம் 150 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்குக்கு வைப்பாங்க. இதுதான் எக்ஸாமுக்கான சிலபஸ். நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும், பரீட்சை எங்கே எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக சென்டர் கொடுத்துருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு சென்னையில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஓகேங்களா, அவங்க தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 1,180 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 1,118 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 118 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு தான் 1,180, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு 118 ரூபா தான் மொத்தமாகவே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் மேலே பார்த்துட்டோம். திருப்பி 13/8/2025 அதான் ஸ்டார்டிங் டேட்டு. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/8/2025ங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க 30/8/2025 இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இந்த ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளை லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.